இங்க வந்திருக்க எல்லாருக்குமே வணக்கம். எங்களை சிரிக்க வைத்த மங்குனியை நாங்கள் சிரிக்க வைத்த கதை. அகம் டிவி வழியே அகத்திற்குள். பக்கத்துல இருந்து கரும்பு எடுத்து மாடு சாப்பிட்டுக்கிட்டே சப்ஸ்கிரைப் பண்ணுது விம்ஸே. நீங்கள் கேட்டிங்கன்னா க்ரியேட்டிவ்னு நினச்சி பண்ணியிருக்கேன். வீடியோவில் இல்லைனா கூட பரவாயில்ல, நீங்கள் இதை பார்த்தால் போதும். உங்கள் சப்ஸ்கிரைபர்ஸ் ஐ மீன் மை டீம் ட்ராயிங் பேக் டு பேக் வரும். டீமா? டீம் இது ஒரு டிராயிங், ஒரு டீம் வேறு ஒரு கேடு வந்து. இப்போ நான் என்ன உங்கள்கிட்ட சொல்கிறது? என்னடா இது? இவர் தான் பிரிட்டிஷ் இளவரசர் சார்லஸ். கீழே போடுறா. சரி, என்ன கரும்பு எத்தனை போய் வைக்குதா? என்ன சொன்னீங்க? சாப்பிட்டுக்கிட்டே சப்ஸ்கிரைப் பண்ணா. எங்க ஓ மை காட் மாமே, இங்க பாரியா எக்ஸ்பிளனேஷன். கரும்பை வச்சு ஹைட் எட்டலன்னு கரும்பை வச்சு அந்த சப்ஸ்கிரைப் பண்ணல. சப்ஸ்கிரைப் பண்ணு ப்ரோ. இல்ல நீ ஒரு ஆர்டிஸ்ட்னு காமிச்சிட்ட எனக்கு. ப்ரோ மை காட், என்னடா டேய், என்னடா சொல்றீங்க? இதெல்லாம் யாரா உங்களை கேட்டா? சப்ஸ்கிரைப் பண்ணனே எட்டலன்னா விட. ஐயோ, இது ஷூவா, வாக்கிங் ஷூவா? மாடு மண்டு தான் லைக் அவுட் ஆஃப் பெர்ஸ்பெக்டிவாக இருக்குது. ஒன்று அப்படி பார்த்துருக்கலாம், இல்லை இப்படி பார்த்துருக்கலாம். ரெண்டுத்தையும் சேர்த்து பார்த்த மாதிரி இருக்குது. இல்லை இதை மட்டும் கன்சிடர் பண்ணுங்களேன், இதை மட்டும் கன்சிடர் பண்ணுங்க. வாங்க டீகோட் நேரம். இதை மட்டும் நீங்கள் கன்சிடர் பண்ணிங்கன்னா, ஜூம் படா ஜூம், இதை மட்டும் நீங்கள் கன்சிடர் பண்ணிங்கன்னா மாடு அந்த பக்கம் பார்க்குது. இதை நீங்கள் கன்சிடர் பண்ணி இதை மட்டும் கன்சிடர் பண்ணால் மாடு இங்கே பார்க்குது. இதை நீங்கள் கன்சிடர் பண்ணால் மாடு இங்கே பார்க்குது. ரெண்டுத்தையும் சேர்த்து பார்க்குது. அவ்வளோதாங்க மேட்ரு. புரிஞ்சுக்கிட்டாங்க வாசி. அவ்வளோதான். கோலாறு டிராயிங்கில் இதை கன்சிடரேஷனுக்கு வருதா? கன்சிடர் பண்ணுவோமா கோலாறு டிராயிங்க்கு? இன்னொன்று வேறு இருக்குது அதே நேமில். ஆமாம் இதோ நெக்ஸ்ட் ப்ரோ வி பரிமலா, அதாவது அவங்களே சொந்தக்காரங்க அமைச்சிருக்காங்க நினைக்கிறேன். கன்சிடர். ஓகே, ஸ்டார் போட்டு வச்சுக்கிறேன். டைனி கிறிஸ்டல். ஓகே எங்கள் வீட்டில் வாசல் இல்லாத காரணத்தால் இப்படி அட்டூழியம் பண்ணுறீங்க. ஓகே இந்தப்பா உன்னன் வருதுப்பா. அவங்க குடும்பத்தாரிடமிருந்தே அடுத்த டிராயிங் ப்ரோ பை வி பரிமலா. அந்த டீம்னு சொன்னாங்க இல்லையா, டீம் இது. கழிவறையில் நான் அமர்ந்திருக்கும் போது கணநேரத்தில் என் ஞானத்தில் உதயமானது இந்த ஓவியம். எப்படி என் ராஜதன்? நான் என்னடா பாவம் பண்ண உனக்கு? வலிக்குது ப்ரோ, என் கை வலிக்குது ப்ரோ, என் கை வலிக்குது ப்ரோ பார்த்தா. மங்குனி கேமர் பொங்கல். சூப்பர்ப்பா, லெஜிட்ப்பா, லெஜிட் டிராயிங்ப்பா, லெஜிட்ப்பா. இதெல்லாம் வந்து சாட் ஜிபிடியோ இல்லை கூகுளே கிடையாதுப்பா, லெஜிட்ப்பா. என் வாழ்க்கையில் எங்க பரம்பரை தெரிஞ்சதெல்லாம் நேர்மை, கருமை, ஏர்மை. பாருப்பா, திருப்புன்னு திருப்பிட்டு இருக்காங்கப்பா காலை. அதில் ஒரு கால் வந்து இவ்வளோ சைஸு, இன்னொரு கால் வந்து 2 காலுக்கு சைஸு. அங்கே இருந்த கால் தான் ப்ரோ அது. இங்கே ஒரு கால் மிஸ்ஸிங்கில், அதை எடுத்து ஹைட்டு பத்தாத காரணத்தில் இங்கே 2 ஜாயின் பண்ணி ஒன்றா வச்சிட்டாங்க. அதான் டோட்டலாக 4 கால் தானே. இந்த 4 கால் வச்சுக்க போ, அவ்வளோதான் போ. காலை காண முடியல. என்னடா இங்க இருந்த வண்டியா காணா? இவ்வளோ இதெல்லாம் வரைஞ்சிருக்கீங்களா? பேட்டர்ன்லாம் போட்டு கண்ணு இதெல்லாம் போட்டிருக்கீங்களா ப்ரோ? எங்கே ப்ரோ இது காலு? என்ன ப்ரோ பர்ஸ்பெக்டிவ் மிஸ் ஆகுதே ப்ரோ. போங்க ப்ரோ. அபினேஷ் நாட் சீட்டிங், இட்ஸ் ரியல் ஜிஜி ஸ்டென்ட். சூப்பர் மாமே. ராஜசேகர் நன்றி சேரே, தேங்க்யூ. குணசேகரன் நன்றி ப்ரோ. கோலப்பட்டி நிபுணர் மங்குனி மாமா. வித்தியாசமான கோணத்தில் மங்குனி கேமர் கோலங்களில் கோளாறு ஷோ வழங்கும் மங்குனி கேமர். இல்லை புரியல, சத்தியமாக புரியல ப்ரோ. குணசேகரன் என்ன சொல்ல வரீங்க? தண்ணி குடிச்சிட்டு பேசுது ப்ரோ. எப்பா சமப்பா. ஸ்ரீலேகா அப்புறம் பரிமலா, ஒரே குடும்பத்தை சார்ந்த 2 பேர். ஓகே, நெக்ஸ்ட்டு இன்னொன்றும் இருக்குது, இருங்க. ஆமாம், டீமில். ஓகே, நான் சொல்லியிருந்தேன் இந்த மாதிரி உங்களுக்கு வாசல் ஆக்சஸ் இல்லை வெளியில் போக முடியாதுன்னா இட்ஸ் ஓகே, பெனில் வரைஞ்சு அனுப்புங்க, பென்சிலில் வரைஞ்சு அனுப்புங்க. ஸோ அதனால் ஓகே. சூப்பர், இது செம்மையாக இருக்குது. நந்தினி, நைஸ். இவங்களும் அதே ஃபேமிலி. நந்தினி இவங்க பேர். புல்லு. நீங்கள் எங்கேயோ கன்சிடர் ஆகிடுச்சு, கன்ஃபியூஸ் ஆகிட போகிறீங்களோ அப்படின்ட்டு புல்லு. சரியா?
சூப்பர் ப்ரோ. அவங்க வந்து தொடர்ந்து பார்த்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். அட்லீஸ்ட் ஆரோ போட்டால் அது காமிங்கடான்னு நான் சொன்னேன். அதனால ஆமாம், மூஞ்சி சூப்பராக இருக்குது ப்ரோ. அழகாக அடியே ரத்தி அக்னி ஹோத்ரி இருக்குது. சூப்பராக இருக்குது, ஆக்சுவலி க்யூட்டாக இருக்குது. ஹாப்பி பொங்கல். நந்தினி வியா ஒய்யா தெரியல, நந்தினி இது ஒரு பேர். அது வந்து அவங்களும் அந்த சேம் ஃபேமிலி தான், அவங்க அமைச்சிருக்காங்க. புல்லு ப்ரோ, க்யூட் கவ். க்யூட் இல்லை, நல்லா இருக்குது. ஓகே, பட் பை த வே இதான் முக்கியம் ப்ரோ, இதான் முக்கியம். புல்லு குடும்பத்தோட என் கண்டென்ட் நிறையா பார்க்குறாங்கன்னு தெரியுது. ஓகே, ஹாப்பி பொங்கல். விக்னேஷ் ராஜ் எஸ். இவரும் அவங்கள ஃபேமிலி தான். ஆமாம், அந்த செட் ஆஃப் மெயில்ஸ்லாம் இருக்குது. சூப்பராக இருக்குது. சூப்பர் ப்ரோ, கணக்கெலாம் கரெக்டாக இருக்குது ப்ரோ. ஆனால் ஒன்றே வந்துட்டு இடிக்குது ப்ரோ, அதை பற்றி நான் பேச விரும்பல ப்ரோ. நோ கமெண்ட்ஸ், சிம்பிளி வேஸ்ட். யாராவது கண்டுபிடிங்க பார்ப்போம். யாரு இது? சித்தப்பு, நீங்க எப்ப வந்தீங்க? என்ன நீ பார்க்கவே இல்லையா? இல்லையே சித்தப்பு. சரி இல்லையே. ஓ ப்ரோ, எங்கள் ஃபேமிலி தான் ட்ரா பண்ண லட்சணம் அப்படி எக்ஸ்ட்ரா ப்ரோ. நல்லா தான் இருக்குது, என்ஜாய் பண்ணோம் நாங்கள். நல்லா தான் இருக்குது ப்ரோ. என்ன ப்ரோ லட்சணம்லாம் சொல்லிங்க, சூப்பராக இருக்குது ப்ரோ. இல்லை கண்டுபிடிச்சிங்களா ப்ரோ? சரி இல்லையே, இது இப்போ குள்ள மாடா இல்லை குட்டி மாடா? சரி ஓகே. விக்னேஷ் ராஜ் எஸ், ஹாப்பி பொங்கல். நைஸ். குடும்பத்துடன் கண்டு கழித்ததுக்கு நன்றி ப்ரோ. 4மே சூப்பர் ப்ரோ. நாங்கள் வந்து கன்சிடர் பண்ணுறோம், எல்லாத்தையுமே கன்சிடர் பண்ணுறோம், எல்லாமே சூப்பராக இருக்குன்னு. அதில் முக்கியமாக ஹைலைட் இவங்க 2 பேர் தான் ப்ரோ. அந்த காலம், அதுக்கப்புறம் இந்த ஐட்டிட்டாத மாடம். என்ன கிரியேட்டிவிட்டி. ஓகே ப்ரோ, கன்சிடர் பண்ணுறேன் ப்ரோ. அதை ஸ்டார் போட்டு வச்சுக்கிறேன் ப்ரோ நான். ஓகே.